பிக் பாஸ் சீசன் 9 தமிழை நம்ம விஜய் டிவிலையும் ஜியோ ஹாட் ஸ்டார்லையும் பார்க்க முடியும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் அதை தவிர பார்த்தீங்கன்னா கலர்ஸ் தமிழ்லையும் இந்த சீசன் பார்க்க முடியுங்க. அதுவும் விஜய் டிவியில் பார்க்குறோம்ல அந்த கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் தமிழில் பார்க்க முடியாது. ஹாட் ஸ்டாரில் பார்க்குற அந்த கண்டென்ட் நம்மளால் கலர்ஸ் தமிழில் பார்க்க முடியாது. ஆனால் ரெண்டுமே பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் தான். எனக்கு புரியல. ஸோ அது என்னன்னு பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் இந்த வட சென்னை படத்தில் நம்ம சமுத்திரகனி வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவார், டே அவன் செத்துட்டான்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி தான் விஜய் டிவியை பார்த்து நம்ம சொல்லணும் போல இருக்கு. ஏன்னா அந்த ப்ரோமோ ஆல்ரெடி வேலைக்கு ஆகல, அந்த கான்செப்ட் ஃபெயிலியர்னு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாரையும் சேர்த்து வச்சு அவங்கள வந்து இந்த மாதிரி ரீல் போடுங்க ஐயா சாமி தயவு செஞ்சு கொஞ்சம் ரீல் போடுங்க, ஒரே ஒரு ரீல் போட்டுருங்க அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஒண்ணுமே புரியல மூமெண்ட்ஸ் உங்க லைஃப்லயும் நடந்திருக்கும், நடந்துகிட்டே இருக்கும். கெஞ்சாத குறையாக்க எல்லாரும் வச்சு கெஞ்ச வச்சிட்டு இருக்காங்க. விஜய் டெலிவிஷனை டேக் பண்ணி இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 8 சீசன்ல இல்லாத ஒரு ஃபிளாப் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன் ப்ரோமோக்கு வந்த ஃபிளாப் தான். சுத்தமா ஹைப்பே இல்லாம செத்து போச்சு. ஸோ அதனால ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க என்ன மாதிரி டகால்ட்டி வேலைலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்க போறோம். இது கூட ஒரு முக்கியமான விஷயம், விஜய் சேதுபதி வந்து லாஸ்ட் சீசன் ஹோஸ்ட் பண்ணது வந்து நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாலும் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா அவர் ஹோஸ்ட் பண்ணாரு ஓகே, டாக்ஸிக்கா லாஸ்ட் சீசன் இல்ல, அது காரணம் விஜய் சேதுபதி தான், அது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனா அதே சமயத்தில் லாஸ்ட் சீசன் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காகவும் இல்லை, அதுக்கு காரணமும் விஜய் சேதுபதி தான், இதையும் நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா விஜய் சேதுபதியோட ஹோஸ்டிங் ஸ்டைலை இந்த வாட்டி மாத்தியே ஆகணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கோரிக்கை வச்சிட்டு இருக்காங்க. அப்படி எதை சேஞ்ச் பண்ண சொல்றாங்க அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இந்த சீசன் உண்மையில ஒரு அதை சேஞ்ச் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா எஸ் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். இல்லைனா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீசன் மாதிரியே ஒரு சீசன் இந்த சீசனும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ எதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் பார்க்க போறோம். இதெல்லாம் பார்க்கறது முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் எப்பவும் சொல்றதா, சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை யூடியூப் பைபிள் சஜஸ்ட் பண்ணுவாப்ல. ஸோ அப்பதான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போகும், நிறைய பேர் பார்ப்பாங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்பதான் நானும் நிறைய கண்டென்ட் கொடுக்க முடியும். ஸோ பார்த்து பண்ணி விட்டுருங்க. எனிவேஸ் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த விஜய் டிவியில் பிக் பாஸ் சீசன் 9 டெலிகாஸ்ட் ஆக போகுது அப்படின்றத அவங்க அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ரூமர் வந்து பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீசன் 9 வந்து விஜய் டிவியில் வராது, கலர்ஸ் தமிழில் வரும். காரணம் ஜியோ உள்ள வந்துட்டாங்க, அவங்க கை மாறிச்சு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஹாட் ஸ்டாரும் கை மாறிச்சு அப்படின்னும் போது இந்த வாட்டி டெலிவிஷன்லையும் பார்த்தீங்கன்னா விஜய் டிவிக்கு பதிலாக கலர்ஸ் தமிழில் தான் பிக் பாஸ் சீசன் 9 டெலிகாஸ்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி விஷயம் வந்து பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் விஜய் டிவிலேருந்து அஃபிஷியல் என்ன சொல்லியிருந்தாங்க, அதெல்லாம் உண்மை இல்லை, இந்த வாட்டியும் விஜய் டிவியில் தான் பிக் பாஸ் சீசன் 9 டெலிகாஸ்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி டிஜிட்டல் பார்ட்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜியோ ஹாட் ஸ்டார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது லாஸ்ட் சீசனே பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ஜியோ வந்து கை மாறிச்சு, சரி ஹாட் ஸ்டார் வந்து கை மாறிச்சு அப்படின்றது அப்பயே அப்டேட் வந்துருச்சு. அப்பயே எல்லாம் கெஸ் பண்ணதான் சீசன் 9 வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் தமிழில் வரப்போகுது அப்படின்ற மாதிரி மோஸ்ட்லி நிறைய பேர் ப்ரெடிக்ட் பண்ணாங்க. ஆனால் இந்த சீசன் வராது அப்படின்ற மாதிரி கடைசியில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இன்னும் கலர்ஸ் தமிழ் விஜய் டிவி அளவுக்கு பெரிய நெட்வொர்க்கா, தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் பெரிய நெட்வொர்க்கா, அதாவது நேஷனல் லெவலில் அவங்க பெரிய நெட்வொர்க் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் அதிகமான வியூவர்ஷிப் அவங்களுக்கு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, அதுதான் உண்மை, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். கலர்ஸ் தமிழை பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக அவங்க சேனலில் பெருசாக பேசப்பட்ட ஒரு ஷோ என்ன தெரியுமா, இந்த ஆரியா வச்சு இந்த பொண்ணு பார்க்குற ஷோ ஒன்று நடத்தினாங்க பார்த்தீங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் தமிழை பொறுத்த வரைக்கும் பெரிய ஹிட்டான ஷோ தான். ஏன்னா நிறைய பேர் பார்த்த ஒரு ஷோவே கலர்ஸ் தமிழ், அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சீரியல் வச்சு தான் பார்த்தீங்கன்னா அந்த சேனலே பயங்கரமாக ரன் ஆகிட்டு இருக்குது. இருந்தாலும் எல்லாரும் கலர்ஸ் தமிழ் நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு சேனல் தான், இருந்தாலும் ஆடியன்ஸ் வந்து அந்த அளவுக்கு இல்லை அப்படின்றது கிளியராக தெரியும். அதனால லாஸ்ட் சீசன் பிக் பாஸ் சீசன் 8 முடிஞ்சது பார்த்தீங்களா, முடிஞ்சவொன்னே என்ன பண்ணாங்கன்னா அதை ரீடெலிகாஸ்ட் வந்து கலர்ஸ் தமிழில் பண்ணாங்க. ஏன்னா ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு வந்து பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி. அது எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை அந்த கான்செப்ட், ஏன் அந்த மாதிரி ரீடெலிகாஸ்ட் பண்ணாங்கன்னு. பாதி தான் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ எதனால் அந்த மாதிரி பண்ணாங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல. ஏன்னா ஒரு ஹிட்டான சீசனை ரீடெலிகாஸ்ட் பண்ணால் கூட ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிக் பாஸ் மோஸ்ட்லி பார்க்க மாட்டாங்க, இருந்தாலும் ஓரளவுக்கு பார்ப்பாங்க கூட வச்சுப்போம், சும்மா டைம் பாஸ் ஆகலாம் கூட பார்ப்பாங்க. ஆல்ரெடி சீசன் 8 வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் டிஆர்பி வைஸ் அவங்களுக்கு ஹிட்டாக இருந்தாலுமே சீசன் 8 பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னா உள்ள வந்த கண்டஸ்டன்ட் முக்காவாசி பேர் நல்லா மாவரைச்சிட்டு போனாங்க, ஹோஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா கூட சேர்ந்து ஒப்பேத்திட்டு போனார். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8. அந்த சீசன் 8 எடுத்து இவங்க வந்து ரீடெலிகாஸ்ட் பண்ணாங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா ஊற்றிக்கிச்சு. ஸோ அதனால இந்த சீசன் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, கலர்ஸ் தமிழில் போட்டால் நிறைய பேர் பிக் பாஸ் சீசன் 9 பார்க்க மாட்டாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா கலர்ஸ் தமிழில் இந்த வாட்டி அன்சீன் கண்டென்ட் மட்டும் கலர்ஸ் தமிழில் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது விஜய் டிவியில் 1 hour ஷோ வரும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹாட் ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா 24/7 லைவ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆக்சஸ், அதாவது ஃபுல்லாக லைவ் பார்க்கலாம். அது இல்லாமல் அன்சீன் கண்டென்ட் நிறைய பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி சொல்கிறேன் விஜய் டிவிலே பண்ணுவாங்க, அது மாதிரி விஜய் டக்கரா இல்லை விஜய் சூப்பரா, ஸோ அதில் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க, அன்சீன் கண்டென்ட்லாம் போடுவாங்க. ஸோ இந்த வாட்டி அந்த அன்சீன் கண்டென்ட் என்ன பண்ண போகிறாங்கன்னா கலர்ஸ் தமிழில் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. ஏன்னா அந்த வியூவர்ஷிப்பை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தூக்கி அந்த அன்சீன் கண்டென்ட் எல்லாத்தையும் கலர்ஸ் தமிழில் போட போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்சீன் கண்டென்ட் இந்த வாட்டி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, ரொம்பவே எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட் எல்லாமே அன்சீனில் வரும் அப்படின்னும் போது இந்த சீசன் வந்து
கலர்ஸ் தமிழ்ல போய் நிறைய பேர் பார்ப்பாங்க, அந்த அன்சீன் கண்டென்ட்டுக்காகவே போய் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இது நல்ல ஐடியா தான். ஏன்னா இப்போ அன்சீன் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயம் உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டெடிகேட்டிவாக ஒரு சேனல்லேருந்து இன்னொரு சேனலுக்கு மாற்றும் போது லைவ்ல காமிக்காம அதே மாதிரி ஒன் ஹவர் ஷோவில் காமிக்காம கண்டிப்பாக அன்சீனில் வந்து போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அப்போ தான் நிறைய பேர் தேடி வந்து பார்ப்பாங்க. இந்த பிக் பாஸ் மேலே ரொம்ப ஆர்வம் இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே தேடி போய் பார்ப்பாங்க கலர்ஸ் தமிழில். அதனால கலர்ஸ் தமிழுக்கு இப்போத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக அடாப்ட் ஆவாங்கல்ல, ஸோ அது வந்து மாறும் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இது செம்ம ஸ்ட்ராட்டஜின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே செம்ம ஸ்ட்ராட்டஜி தான். ஏன்னா இப்போத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக ஆடியன்ஸ் அப்படியே மைக்ரேட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா பிக் பாஸ் சீசன் 10 வந்து கலர்ஸ் தமிழில் டெலிகாஸ்ட் பண்ணால் நிறைய பேர் பார்க்கறது வாய்ப்பு இருக்கு. என்ன இருந்தாலும் விஜய் டிவி அளவுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் ஓரளவுக்கு ஆடியன்ஸ் வந்து சுவிட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். ஜியோ உள்ள வந்து அப்பயே நினைச்சேங்க, அவங்க வந்து கண்டிப்பாக சும்மாலாம் உள்ள வர மாட்டாங்க, பெரிய ஐடியாவோட தான் உள்ள வருவாங்கன்னு நினைச்சேன். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அவங்க காய்நகத்தெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களில் எத்தனை பேருக்கு கலர்ஸ் தமிழில் பிக் பாஸ் வந்து சீசன் 10 வந்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை எத்தனை பேர் போய் பார்ப்பீங்க? இல்லை கலர்ஸ் தமிழ்லாம் போட்டால் நான் பார்க்கவே மாட்டேன், விஜய் டிவியில் போட்டால் மட்டும் தான் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறவங்க எத்தனை பேருன்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எனிவேஸ் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த விஜய் சேதுபதி ஹோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அவர் மேலே நிறைய கிரிட்டிசிசம் லாஸ்ட் சீசனே வந்தது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒப்பேத்திட்டு போயிட்டார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இனிஷியலாக 1-2 எபிசோட ஒரு ஹோஸ்டிங் ஸ்டைல் வந்து பயங்கர ஃபயராக இருந்தது. அவர் என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக போட்டு உடச்சிடுறாரு. அதனால என்ன பண்ணுறாங்க, உடனே திருந்திடுறாங்க. ஸோ இது லாஸ்ட் சீசனே பார்த்தோம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சரி எல்லாம் மக்கள்லாம் கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் டேரெக்டாக பேசுறீங்கன்னு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னோன்னு உடனே என்ன பண்ணுறாரு, எதையுமே கேட்காம அப்படியே சமாளிச்சு விட்டு போயிடுறாரு. ஏன்னா ஹோஸ்டிங் எப்படி இருக்கணும்னா நீங்கள் வந்து திட்டுற மாதிரி திட்டணும், அதே சமயத்தில் திட்டவும் கூடாது. இப்போ இந்த வீக்கில் ஒரு தப்பு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வாரம் கழிச்சு ரொம்ப பெருசாகும். அப்போ என்ன பண்ணுவாங்க, பயங்கரமாக ரோஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு 3 வாரத்துக்கு ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஹைப் ஏற்றுற ஒரு வாரமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஷோ ஹோஸ்ட் பண்ணி கொண்டு போவாங்க. கமல் சாரும் அப்படி தான் பண்ணாரு, தெலுங்குலையும் அப்படி தான் பண்ணுவாங்க, மலையாளத்திலையும் அப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் விஜய் சேதுபதி என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த சீசனை டாக்ஸிக்காக கொண்டு போக மாட்டேன், அந்த பிரச்சனையை அந்த வாரத்திலே முடிச்சு வச்சிருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தார். அதனால் என்ன பண்ணாருன்னா, இப்போ ஒரு பிரச்சனை வருதா, 2 பேரும் பேசிக்கோங்க, கை கொடுத்துக்கோங்க, கட்டி பிடிச்சிக்கோங்க, முத்தம் கொடுத்துக்கோங்க, கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு ஹோஸ்டிங் வந்து பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ ஒரு பிரச்சனை நான் தீர்த்து வைக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் தீர்த்து வைக்கக்கூடாது பாஸ். அப்படி தீர்த்து வச்சா கண்டென்ட் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. அதாவது நம்மளாம் ஒன்றுக்குள்ள ஒன்றுடா அப்படின்ற மாதிரி எல்லாம் இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் கண்டென்ட் என்ன இருக்கும், எல்லாரும் தின்னுட்டு தூங்குறத பார்க்கறதுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்பாங்களா இல்லையா. இந்த மாதிரி டேரக்டாக அட்வைஸ் பண்ணி அந்த பிரச்சனையை அப்பயே முடிச்சு விட்றாருல, இதை வந்து இந்த சீசன் வந்து மாற்றுவாருன்னு நினைக்கிறீங்களா? கிட்டத்தட்ட கமல் சார் மாதிரி, அதாவது ஒரு பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா போட்டு பொத்துன்னு உடச்சிருவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி கமல் சார் தான் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இந்த சீசனும் அதே மாதிரி தாங்க, அவர் என்ன சொன்னாலும் அவர்லாம் மாறவே மாட்டார். அதே மாதிரி டாக்ஸிக் ஃப்ரீயான ஒரு சீசனை கொடுக்கணுன்றதுக்கோசம் அந்தந்த பிரச்சனையை அப்போ முடிச்சு வச்சிருவாருன்னு நினைக்கிறீங்களா? ஸோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. என்னோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜய் சேதுபதி இந்த சீசன் கொஞ்சம் ட்ரெயின்ட் ஆயிருப்பாரு அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுதுங்க. ஏன்னா லாஸ்ட் சீசன் வந்து அவருக்கு ரொம்பவே புதுசு, அதனால அவருக்கு எப்படி ஹோஸ்ட் பண்ணுறதுன்னு அந்த அளவுக்கு தெரியல. அது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய சாட்டர்டே சண்டே எபிசோட் என்ன பண்ணுவார், சும்மா வந்து என்ன பேசுறதுன்னே தெரியாமல் பேசிட்டு போவார், ஆடியன்ஸ் கூட பேசிட்டு போவார். உள்ள இருக்க கண்டஸ்டன்ட் கூட பேசுவாங்கன்னு பார்த்தா ஆடியன்ஸ் கூட பேசிட்டு ஒரு ½ hour எபிசோட ஓட்டிடுவார். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா போன சீசன் அவர் பண்ணார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால இந்த சீசன் வந்து அந்த எல்லா ஃபீட்பேக்கையும் அவர் கேட்டிருப்பாரு, பார்த்துருப்பாரு, நிறைய அடி வாங்கியிருப்பாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதனால இந்த சீசன் வந்து கம்பல்சரி கொஞ்சம் சேஞ்ச் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். அதாவது நடக்கும், இதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல வரல, நான் எதிர்பார்க்குறேன். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து விஜய் சேதுபதிக்கு தான் இருக்கு. எப்படி ஹோஸ்ட் பண்ண போறாரு, எந்த மாதிரி கொண்டு போக போறாரு அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதுக்கடுத்து இந்த ப்ரோமோ சொல்லியிருந்தேன்ல, அதாவது ஒரு ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, அந்த ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா மக்களை எங்கேஜ் பண்ணல அப்படின்றது ஸ்டார்டிங்லேருந்தே விஜய் டிவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது தெரிஞ்சிருச்சு. அதாவது இந்த ப்ரோமோ வேலைக்கு ஆகல, மக்கள்லாம் இந்த ப்ரோமோவை பார்த்தாலே காண்டா வராங்க அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால இதோட ஹைப்பு செத்து போச்சுன்றதுனால ஏதோ பண்ணி இந்த டிஜிட்டல் கிரியேட்டர்ஸ் இருக்காங்களே அவங்களெல்லாம் வீடியோ எடுத்து கொடுத்து அந்த வீடியோ எடுத்து இவங்களோட பேஜில் போடுறது, ஸோ இந்த மாதிரி வேலைலாம் பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் வந்து ரீல் போடுங்க, நிறைய மக்களை வந்து இந்த மாதிரி ரீல் போடுங்கன்னு கிட்டத்தட்ட லிட்டரலாக கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். எனக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி அல்பத்தனமாக தெரியுதுங்க. ஏன்னா அந்த ப்ரோமோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் மக்களே பார்த்தீங்கன்னா தன்னார்வமாக வந்து அதை வந்து எடுத்து போட்டிருப்பாங்க. அந்த சாங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ரீல் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதை விட்டுட்டு தயவு செஞ்சு ரீல் கிரியேட் பண்ணுங்க, ஒரே ஒரு ரீல் போடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறதுலாம் எனக்கு வந்து இந்த சீசனுக்கான ப்ரோமோவே இந்த அளவுக்கு முட்டு கொடுக்குறீங்களே, அப்போ இந்த சீசன் எப்படி முட்டு கொடுக்க போறீங்க அப்படின்ற மாதிரி பயந்தாங்க இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு இருக்குது. ஏன்னா ஓவராலாக பார்த்தீங்கன்னா போன சீசன் கண்டஸ்டன்ட் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி நீங்கள் ரீல் போடுங்க, ஒன்றுமே புரியலன்னு ரீல் போடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதோட கமெண்ட்ஸ் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டேய் நீங்கள் எல்லாம் ஒன்று பண்ணுறீங்களே, அதை பார்க்கும் போது தானே எங்களுக்கு ஒன்றுமே புரியல, எதுக்குடா நாங்கள் ரீல் போடணும், அது இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் கழுவி ஊற்றுறோம்டா, நாங்கள் ஏன்டா அதுக்கு ரீல் போடணும் அப்படின்ற மாதிரி தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட ஒப்பீனியனை நீங்கள் ஓப்பனாக கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. கலர்ஸ் தமிழில் இந்த அன்சீன் கண்டென்ட் போய் பார்ப்பீங்களா அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அது கூடவே இப்போ இந்த விஜய் சேதுபதியோட ஹோஸ்டிங் ஸ்டைல் இருக்குல்ல, இது வந்து மாறும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அதே மாதிரி சேம் அதே பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா? ஸோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னும் 4 நாளில் பிக் பாஸ் சீசன் 9
வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்கப்புறம் ரெகுலர் கண்டென்ட் போன சீசன் எப்படி பண்ணமோ அதே மாதிரி இந்த சீசன் கிட்டத்தட்ட 100 நாள் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவ்யூ வரப்போகுது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை.